சாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். ரைட். எனவே வேதத்தை மாற்றியவர்கள் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்றாற்போல வேதத்தில் அவர்கள் என்னது கையாடல்களை செய்தவர்கள் தான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். ரைட். அதே போல அவர்களுடைய நான்காவது மோசமான பண்பு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய பனு இஸ்ரவேலர்களுடைய நான்காவது மோசமான பண்பு என்னவென்றால் இத்திஹாதுல் ஆலிஹா வல் வுகூஉ ஃபி ஷிர்க். கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். இலாஹ் பல கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். ஷிர்கில் தெளிவாக போய் விழுந்தார்கள். இணை வைப்பில் அவர்கள் மிக தெளிவாக விழுந்தார்கள். அவர்கள் காளை கன்றை வணங்கியவர்கள். இஜில் காளை கன்றை வணங்கியவர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 51வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வைது வஅதுனா மூசா 40 லைலா. நாங்கள் மூசாவுக்கு 40 இரவுகளை வாக்களித்தோம். மூசாவுக்கு நாங்கள் 40 இரவுகளை வாக்களித்தோம். சும்மத் தகல்துமுல் இஜ்ல. அதுக்கிடையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? காளை கன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். காளை கன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். மிம்பாதி அவருக்கு பின்னால வாந்தும் லாலிமு நீங்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொல்றான். நீங்கள் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல சூரத்துல் ஆராஃப் 138வது வசனம். அல் ஆராஃப் 138. அல்லாஹ் சொல்றான் வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் அல் பஹ்ர. நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு கடலை கடந்தோம். ஃபஅதவ் அலா கௌமின் யாக்குஃபூன் அலா அஸ்னாமின். சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றோம். அவர்கள் கடந்து சென்றார்கள். காலு யா மூசா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க, அந்த 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 கூட்டத்தை கண்ட உடனே அதாவது சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்களா, இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. அவங்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்க, எங்களுக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்க என்று சொன்ன பொழுது கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன். நீங்கள் அறிவில்லாத ஒரு சமூகமாக இருக்கிறீங்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம். உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தவா செய்கிறது. அவங்க இந்த நடவடிக்கைகளை பார்க்கக்கொள்ள பின்னால் இன்னும் வரும். இவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவர்களுக்கு தாவா செய்வதற்கு என்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய பொறுமைசாலிகள் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்போர் சாதாரணமான ஆட்கள் அல்ல. பொறுமையின் சிகரங்கள், பொறுமையின் மொத்த வடிவமும் அவங்க தான். அதே போல சூரத்துல் மாஇதா 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வகாலத்தில் யஹூது வன் நசாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஉ. யஹூதிகளும் நசாராக்களும் சொன்னார்களாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள். ஏற்கனவே வந்துச்சு அந்த வசனம். ரைட். அதே மாதிரி சூரத்து தௌபால 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் வகாலத்தில் யஹூது உஸைருன் இப்னுல்லாஹ். யஹூதிகள் சொன்னார்களாம் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமனான ஒரு சூறால என்ன சூறா குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதிக்கு சமனான சூறா இது என்ன சூறா சொல்லுங்க? ரைட். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸ். அது 3இல் ஒரு பகுதிக்கு சமனானது. பந்த சூறால லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் சொல்றான் அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய சூறா தான் அது. தான் யார்? அந்த சூறால 4 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா முழுக்க அவனை பற்றி மட்டும்தான் சொல்றான். எனவேதான்
குர்ஆன்ல 1/3 பகுதிக்கு சமனானது. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. நிம்மதி இருக்கப்படாது, எப்போவே கொந்தளிச்சு கொண்டிருப்போம். அதை ஈரான் செய்தாலும் செய்ய வச்சது யாரு? யூதர்கள், அப்படித்தானே? எனவே யூதர்கள் செஞ்சதுனால இவங்க செய்யறாங்க. அப்ப ஆரம்பிச்சது அவங்க தானே. எனவே பூமியில எப்பொழுதும் ஃபசாத் இருக்கும், எப்பொழுதும் ஃபித்னா இருக்கும். இதுதான் அவங்களோட நோக்கம். ரைட். அதே போல இந்த யூதர்களுடைய மோசமான பண்புகளில் ஒன்றுதான் அல் கீரா வல் ஹசத் வஅதமு ஹுப்பில் கைர் லில் முஃமினீன். அதாவது பொறாமை, குரோதம், மூமின்களுக்கு நலவு நாடாமை. எப்பொழுதுமே பொறாமை. கொஞ்சம் மூமின்கள் அப்படி உயர்ந்து வரக்குள்ள பொறாமை, அதை பார்த்து சகிக்கலாம். எப்படியாவது அவங்கள மட்டம் தட்டணும், அவங்கள வீழ்த்தணும், அவங்களுக்கு நலவு நடக்கவே கூடாது என்று சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 120வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன் தம்சஸ்கும் ஹசனத்துன் தசூஹும். உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அது அவர்களுக்கு கவலையை கொடுக்குமா? உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அது அவர்களுக்கு கவலையை கொடுக்கும். அதே போல வைன் துசிபுக்கும் செய்யத்துன் யஃப்ரஹு பிஹா. உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அதை கொண்டு சந்தோஷப்படுவார்கள், அதை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் யூதர்கள். அப்போ உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அது அவர்களுக்கு கவலையை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அதை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள். நம்ம மூமின்களுக்கு கடுகளவும் நலவு நாடாதவர்கள். அப்போ இவங்களோட நாங்கள் நேசம் பாராட்டிடுமா? இயலாது. அதனால தான் அக்கீதால் ஒரு பகுதி இருக்குது, அல் வலா உவல் பரா, அதாவது நேசித்தலும் பகைத்தலும். இப்போ அந்த பகைத்தல் என்ற பகுதியில் முதலாவது வர வேண்டியவர்கள் யஹூதிகள். நம்ம முதலாவது பகைக்கணுமோ அவங்கள தான். அப்போ நாங்கள் அவங்கள நண்பர்களாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கு அப்படி தானே, அந்த நல்லிணக்கம் என்று போய் எல்லாம் மீறி போய் யாரெல்லாம் எங்கள் எதிரிகளோ அவங்கள கூட்டாளியாக பார்க்குறேன், பதில் இவங்களையும் கூட்டாளியாக பார்க்குறேன். பதில் சில மலாஹிர்கள், சில வெளி தோற்றங்கள் இருக்குது சமூகத்தில். அவங்கள போல முடிவெட்டுற, அவங்கள போல உடுக்கிற, நாங்களும் உங்களை போல தான் காட்டிக்கொள்ள. அப்போ இதெல்லாம் ஒரு நாளும் சாத்தியப்படாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்கள கூட்டாளியாக்க இயலாம். உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அது அவர்களுக்கு கவலையை கொடுக்கும், சோதனை ஏற்பட்டால் சந்தோஷப்படுவார்கள். இவங்களோட என்னத்துக்கு நீங்கள் தேசம் பாராட்டணும்? ஏன் அவர்கள் நண்பர்களாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சிக்கணும்? உங்களோட முயற்சி வீண் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகிறான். அதே போல சூரத்துல் பக்கரா 109வது வசனம், 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப். வேதக்காரர்களில் நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள், வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார்கள், லவ் யருத்தூனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன். நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால உங்களை காஃபிர்களாக மாற்றுவதற்கு, முர்த்ததுகளாக மாற்றுவதற்கு, நீங்கள் மூமின்களாக மாறியதற்கு பின்னால மீண்டும் உங்களை காஃபிர்களாக மாற்றுவதற்கு அதிகமான வேதக்காரர்கள் ஆசைப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்னென்றால் ஹசதம் மின் இந்தி அன்ஃபுசி, அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் உங்களை காஃபிர்களாக மாற்றுவதற்கு அவர்களில் அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. அப்ப ஈமான் அவங்களுக்கு பிரச்சனை, அப்படித்தானே? ஈமானே அவங்களுக்கு பிரச்சனை. அப்ப மூமின்கள் நல்லா வாழ்றது, அவர்கள் செல்வ செழிப்போடு நடப்பதற்கு, செல்வ செழிப்போடு அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அது அவர்களுக்கு சகிக்கலாம், ஜீரணிக்கலாம். இப்போ அமெரிக்காவுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும், ஈரானில் கை வைத்தால் வளைகுடா நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றது நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவன் ஆரம்பித்தான். ஈரான் நேரடியாக அமெரிக்காவுக்கு வந்து அட்டாக் பண்ணாது, இன்டிரெக்டாக அமெரிக்காவோட பேஸுகளில் தான் கை வைக்கும். எங்கே இருக்குது? வளைகுடா நாடுகளில், அரபு நாடுகளில் தான் இருக்குது. எனவே அரபு நாடுகள் செல்வ செழிப்பாக வளர்ந்து வருவதை அவங்களால சகிக்கலாம். ஹசத மின் இந்தி அம்புசிம், அல்லாஹ் சொல்றான். அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் வெளிப்பாடு, பொறாமை காரணமாக எப்படியாவது உங்களை காஃபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரைட். அடுத்தது, அந்த யூதர்களுடைய மோசமான பண்புகளில் மற்றொன்றுதான் எப்பொழுதும் ஒப்பந்தங்களை முறிக்கக்கூடியவர்கள், வாக்குறுதிகளை மீறக்கூடியவர்கள். இந்த கதை நடந்திருக்குது. ஈரானுடனான அணுவாயுத ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள். அப்போ ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள் அவங்க யாரு? வாக்குறுதிகளை முறிக்கக்கூடியவர்கள், ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 83வது வசனத்தில் சொல்றான், வைத அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மக்களிடமிருந்து நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம், லா தஅபுதூன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் வதில் குர்பா, உறவினர்களோடு, வல் யதாமா, அனாதைகளோடு, வல் மசாக்கீன், ஏழைகளோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இஸ்ரவேலின் பிள்ளைகளிடமிருந்து உறுதிமொழி எடுத்தோம். அதே போல வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு நீங்கள் அழகான பேச்சுக்களை பேசுங்கள், அழகான வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுங்கள். வாக்கிமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுங்கள் என்று நாங்கள் அவர்களிடமிருந்து உறுதிமொழி எடுத்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும், உங்களில் ஒரு சிலரை தவிர நீங்கள் எல்லோரும் புறக்கணித்தீர்கள், இந்த ஒப்பந்தத்தை முறித்தீர்கள், உறுதிமொழியை மீறி சென்றீர்கள். வாந்தும் முஅரிதூன், புறக்கணித்து சென்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள், வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள், அப்படியான மோசமான பண்பை உடையவர்கள் தான் இந்த யூதர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் பக்ரா 100வது வசனம், சூரத்துல் பக்ரால 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவ குல்லமா ஆஹது ஆஹதன், அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் நபதஹு ஃபரீகு மின்ஹும், அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஒரு சாரார் அப்படி தூக்கி வீசுவாங்களாம். அந்த ஒப்பந்தத்தை ஒரு சாரார் தூக்கி வீசுவார்கள். பல் அக்ஸருஹும் லா யுமினூன், அவரில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள் என்பது அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அடையாளப்படுத்துகின்றான். அதே போல சூரத்துல் மாஇதா 13வது வசனம், அல் மாஇதால 13வது வசனம், ஃபபிமா நக்துஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா,
வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஈரான்ல கை வைத்தால் வளைகுடா நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றது நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவன் ஆரம்பிச்சான். ஈரான் நேரடியாக அமெரிக்காவுக்கு வந்து அட்டாக் பண்ணாது, இன்டிரெக்டாக அமெரிக்காவோட பேஸுகளில் தான் கை வைக்கும். எங்க இருக்குது? வளைகுடா நாடுகளில், அரபு நாடுகளில் தான் இருக்கு. எனவே அரபு நாடுகள் செல்வ செழிப்பாக வளர்ந்து வருவதை அவங்களால சகிக்கலாம். ஹசத மின் இந்தி அம்புசிம் அல்லாஹ் சொல்றான். அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் வெளிப்பாடு. பொறாமை காரணமாக எப்படியாவது உங்களை காஃபிர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரைட். அடுத்தது, அந்த யூதர்களுடைய மோசமான பண்புகளில் மற்றொன்றுதான் எப்பொழுதும் ஒப்பந்தங்களை முறிக்கக்கூடியவர்கள், வாக்குறுதிகளை மீறக்கூடியவர்கள். இந்த கதை நடந்திருக்குது. ஈரானுடனான அணுவாயுத ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறார்கள். அப்போ ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள் அவங்க யாரு? வாக்குறுதிகளை முறிக்கக்கூடியவர்கள், ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 83வது வசனத்தில் சொல்றான், வைத அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மக்களிடமிருந்து நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம், லா தஅபுதூன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல வதில் குர்பா, உறவினர்களோடு, வல் யதாமா, அனாதைகளோடு, வல் மசாக்கீன், ஏழைகளோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இஸ்ரவேலின் பிள்ளைகளிடமிருந்து உறுதிமொழி எடுத்தோம். அதே போல வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு நீங்கள் அழகான பேச்சுக்களை பேசுங்கள், அழகான வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுங்கள். வாகிமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுங்கள் என்று நாங்கள் அவர்களிடமிருந்து உறுதிமொழி எடுத்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும், உங்களில் ஒரு சிலரை தவிர நீங்கள் எல்லோரும் புறக்கணித்தீர்கள், இந்த ஒப்பந்தத்தை முறித்தீர்கள், உறுதிமொழியை மீறி சென்றீர்கள். வாந்தும் முஅரிதூன், புறக்கணித்து சென்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள், வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள், அப்படியான மோசமான பண்பை உடையவர்கள் தான் இந்த யூதர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் பக்ரா 100வது வசனம், சூரத்துல் பக்ரால 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவ குல்லமா ஆஹது ஆஹதன், அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் நபதஹு ஃபரீகு மின்ஹும், அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஒரு சாரார் அப்படி தூக்கி வீசுவாங்களாம். அந்த ஒப்பந்தத்தை ஒரு சாரார் தூக்கி வீசுவார்கள். பல் அக்ஸருஹும் லா யுமினூன், அவரில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்கள் என்பது அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அடையாளப்படுத்துகின்றான். அதே போல சூரத்துல் மாஇதா 13வது வசனம், அல் மாஇதால 13வது வசனம், ஃபபிமா நக்துஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.